ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்சி கிரேட் 12 மேக்ஸ் 2026ல் செட் 2ல் செக்ஷன் பி 23rd கொஸ்டின் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா f of x equal to 5 x power 3 by 2 minus 3 x power 5 by 2 x greater than 0. இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிட்டர்மைன் தி இன்டர்வல் கேட்டுக்கிறாங்க. ஸோ நமக்கு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொன்னால் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இந்த 5 அப்படியே இருக்கட்டும். இது வந்து எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. எக்ஸ் பவர் என்னென்னா 3 by 2 எக்ஸ் பவர் 3 by 2 minus 1 minus 3 அப்போ கான்ஸ்டன்ட்டு. இது எப்படி எதுலன்னா 5 by 2 எக்ஸ் பவர் 5 by 2 minus 1. அதாவது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. எக்ஸ் பவர் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என்ன ஃபார்முலா பார்த்தோன்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி சார், இப்போது இது உள்ள மட்டிலாம் 5 3 சார் 15 by 2 எக்ஸ் பவர் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 minus 2 வந்து பார்த்தோன்னா 1 by 2 மைனஸ் 5 3 சார் 15 by 2 15 by 2 எக்ஸ் பவர் இது கிராஸ் மல்டிப்ளை 5 minus 2 வந்து பார்த்தோன்னா 3 by 2. இதில் 15 by 2 காமனாக எடுக்கலாம். இயர் எக்ஸ் பவர் 1 by 2 இங்கே எக்ஸ் பவர் 3 by 2. இந்த 15 by 2 காமனாக இருக்கட்டும். இந்த எக்ஸ் பவர் 1 by 2 அப்படியே இருக்கட்டும். இந்த 3 by 2 எப்படி எதுனா எக்ஸ் பவர் 1 by 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1ன்னு எழுதலாம். ஸோ இந்த எக்ஸ் பவர் 1 by 2வை ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாம். இதுவும் ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாம் இன்ட்டு எக்ஸ். இது ரெண்டுத்தையும் ரூட் எக்ஸ் காமனாக இருந்தால் காமனாக வெளியே எடுக்கிறேன். 15 by 2 ரூட் எக்ஸ் காமனாக எடுத்தனா 1 minus எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங்னா என்ன? நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் இருக்குது இயர் 15 by 2 ரூட் எக்ஸு 1 minus எக்ஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ இங்கே 15 by 2 ரூட் எக்ஸ் பையில் கொண்டு வந்தால் அதுவும் 0 தான் வரும். அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குன்னா 1 minus எக்ஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ எக்ஸு நான் இந்த சைடு கொண்டு வந்தால் 1 greater than எக்ஸு. நான் இதை மல்டிபிள் பண்ணுன்னு சொன்னால் இது எப்படி அதுனா எக்ஸ் லெஸ் தென் 1. கிவன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ எக்ஸ் கிரேட்டர் சொன்னால் அப்போ இன்டர்வல்ஸ் எப்படி எழுதலான்னு பார்த்தோம் சொன்னால் இன்டர்வல்ஸ் இஸ் கிரேட்டர் 0,1. இன்டர்வல் வந்து பார்த்தோன்னா 0,1ன்னு எழுதலாம். ஏன்னா கிவன் எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா 0 இங்கே 1க்கு இது கிரேட்டர் தென் 0 இங்கே 1க்கு லெஸ் தெனாக இருக்குது. அப்போ இன்டர்வல் வந்து பார்த்தோன்னா 0,1 தான் இதோட இன்டர்வல். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.